ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆப்ஷன்ஸ் பிகினர்ஸ் யாரும் பண்ணாதீங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா நானும் அதே தான் சொல்ல போகிறேன். ஆனால் அதோட காரணத்தையும் சேர்த்து சொல்ல போகிறேன். இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வராங்க, வந்த உடனே ஸ்விங் ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறத நினைக்கிறாங்க. ஆனால் ஸ்விங் ட்ரேடுக்கு போனோம்னா கம்மியான பணத்தை வச்சு அதிகமாக பணம் சம்பாதிக்க முடியுமானா அது முடியறது இல்லை. இப்போ ஆப்ஷன் ட்ரேடு பார்த்தோம்னா கம்மியான பணத்தை வச்சு அதிகமாக பணம் சம்பாதிக்க முடியுது. ஸ்விங் ட்ரேடுக்கு தேவையான பணத்தை ஆப்ஷன்ஸ்ல எடுத்து ஸ்விங் ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இது ஒர்க் ஆகிறது இல்லை. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா ஆப்ஷனும் ஸ்விங்கும் வேற வேணும்னு நினைக்கிறாங்க. கிட்டத்தட்ட அது ஒன்று தான். எப்படி ஒன்று அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ ஸ்விங் ட்ரேட் எடுக்கிறோம். ஸ்விங் ட்ரேடில் ஈக்விட்டியில் ஒரு ஸ்டாக் வாங்குகிறோம். நார்மலாக ஒரு ஸ்டாக் வந்து 100 ரூபா விற்கிதுன்னு வச்சுப்போம். ஓகே, இந்த 100 ரூபா விற்கிற ஸ்டாக்கு 110 ரூபா போகும் அப்படிங்கிறத கணிக்கிறோம். இது வந்து ஒரு வாரத்துக்குள்ளே போகலாம், 2 வாரத்துக்குள்ளே போகலாம். அது 100 ரூபாயில உள்ளது 110 ரூபா போகிறது ஒரு வருஷம் ஆனால் கூட நம்ம அதை வச்சிருக்கிறது தான் போகிறோம், விற்க தான் போகிறோம். அதில் எந்த விதமான லாஸும் கிடையாது. நமக்கு டைம் பீரியட் தான் கொஞ்சம் போகும். ஓகேவா? இப்போ ஆப்ஷன்ஸுக்கு வந்தோம் அப்படின்னா இந்த 100 ரூபா உள்ளது 110 ரூபா போகும்னு நம்ம கணிச்சோம் இல்லையா இந்த ஸ்விங் ட்ரேடில். இது மட்டும், இந்த ஸ்கில் மட்டும் போதுமா அப்படின்னா அது கிடையாது. இந்த ஸ்விங் ட்ரேட் பண்ண 110 ரூபா போகிறது எத்தனை கால அளவுல போகுது, அதாவது ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட்ல இது போகும் அப்படின்னு நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அது வந்து அனுபவத்துல தான் வரும். இந்த 100 ரூபா உள்ளது 110 ரூபா வந்து ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்குள்ள போகும் அப்படிங்கிறது இங்க ஆப்ஷன் ட்ரேட்ல தேவை. ஏன் தேவை அப்படின்னா ஆப்ஷன் ட்ரேடுக்கு கான்ட்ராக்ட் எக்ஸ்பைரி அப்படிங்கிறது உண்டு. கான்ட்ராக்ட் எக்ஸ்பைரி அப்படிங்கிறது இப்போ நவம்பர் மாசம் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா. இப்போ இந்த மாசத்துக்குள்ள அந்த 100 ரூபாயிலேருந்து 110 ரூபா போகும் அப்படிங்கறத நம்ம கணிச்சிருந்தோம் அப்படின்னா இந்த மாசம் கான்ட்ராக்டை வாங்க போறோம். வந்து அடுத்த மாசம் வரைக்கும் ஆகும் அப்படின்னா அடுத்த மாசம் உள்ள கான்ட்ராக்டை வாங்க போறோம். இந்த டிசம்பர் மாசத்துக்குள்ள கான்ட்ராக்டை வாங்க போறோம். இப்போ இந்த 100 ரூபாயில உள்ள ஸ்டாக் வந்து 110 ரூபா போகுது இல்லையா, இது உடனே போகணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் 100 ரூபாயில உள்ள ஸ்டாக்கு 110 ரூபா போகுது அப்படிங்கிறது சரியா கணிக்க தெரியணும். அதுக்கப்புறம் குறிப்பிட்ட டைம் பீரியடுக்குள்ள போகும் அப்படிங்கிறது நமக்கு கணிக்க தெரியணும். அதுக்கப்புறம் அது மொமெண்டமோட, அதாவது வேகமா போகுமா அப்படிங்கிறதையும் நமக்கு கணிக்க தெரியணும். வேகமா போகணும் அப்படிங்கறத ஏன் நம்ம கணிக்கணும் அப்படிங்கறதையும் நான் சொல்றேன். இப்போ இந்த 100 ரூபாய் இருக்கு, 110 ரூபா போகுது இல்லையா. இது ஒரு மாசம் கான்ட்ராக்ட். இந்த நவம்பர் மாசத்துக்குள்ளதே வாங்கியிருக்கோம்னு வச்சுப்போம். 100 ரூபாய் உள்ள ஸ்டாக்கு 110 ரூபா போகும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம ஆப்ஷன் கான்ட்ராக்ட் வாங்கியிருக்கோம். இந்த மாசத்துக்கு கான்ட்ராக்ட் வாங்கியிருக்கோம். இப்போ இந்த 100 ரூபாய் உள்ள ஸ்டாக்கு 110 ரூபா போகுது. ஆனா அது சைடு வைஸ்லயே கொஞ்சமா கிராஜுவலா ஏறுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஆப்ஷன் கான்ட்ராக்ட் எக்ஸ்பிரி டேட்டை நெருங்க இது வந்து 50 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம் ஆப்ஷன் கான்ட்ராக்ட் அப்படின்னா அது வந்து கொஞ்சமா இப்போ 45 ரூபாய்க்கு வந்துடும், 40 ரூபாய்க்கு வந்துடும். இந்த எக்ஸ்பிரி டேட்டை நெருங்க பைசா கணக்குல வந்து முடிஞ்சிடும். ஓகே, இது ஏன் அப்படிங்கறது அந்த டீட்டெயில் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நான் கண்டிப்பா போடுறேன். இந்த பைசா கணக்குல வந்து முடிஞ்சிடும் அப்படிங்கறத சொல்றோம் இல்லையா. இது எப்படின்னா நார்மலா ஒரு பொருள் வாங்குறோம், அந்த பொருளுக்கு எக்ஸ்பிரி டேட் இருக்கு. அந்த எக்ஸ்பிரி டேட் நெருங்க என்ன ஆகும், அந்த பொருளோட மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் இல்லையா. அதே மாதிரிதான் இந்த ஆப்ஷன் கான்ட்ராக்ட் நெருங்க நெருங்க அதோட மதிப்பு குறைஞ்சி பைசா கணக்குல வந்து முடிஞ்சிருது. இப்போ ஒரு ஸ்டாக் வந்து 100 ரூபாயில உள்ளது 110 ரூபா போகும் அப்படிங்கறத நமக்கு கணிக்க தெரிஞ்சாதான் நம்ம வந்து ஆப்ஷன்ஸே எடுக்க முடியும். கணிக்க தெரியறது அப்படிங்கிறதே அது ஒரு வருஷம் ஆயிடும் கிட்டத்தட்ட. அதுக்கப்புறம் இவ்வளவு டைம் பீரியட்ல போகும் அப்படிங்கறத நமக்கு கணிக்க தெரியணும். அதுக்கப்புறம் அந்த டைம் பீரியடுக்குள்ள அது எவ்வளவு வேகமா போகும் அப்படிங்கிறதையும் நமக்கு கணிக்க தெரியணும். இது மட்டும் போதுமா அப்படின்னா இதெல்லாம் தாண்டி ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எப்படி சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கு, எக்ஸ்பிரி டேட் எப்படி சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கு, ஆப்ஷன் செயினை எப்படி பார்க்கணும், எல்லாமே இருக்கு. ஓகே, இதெல்லாம் ஒர்க் ஆகணும் அப்படின்னா நார்மலாவே ஸ்விங் ட்ரேட் பண்றது நல்லது. ஓகே, ஏன் பிகினர்ஸுக்கு வந்து ஸ்விங் ட்ரேட்னு சொல்றாங்க அப்படின்னா ஸ்விங் ட்ரேட்ல தான் வந்து இந்த பொசிஷன் சைசிங், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்றதுங்கிறது வந்து ரொம்ப ஈஸியா உள்ளது. ஓகே, ஸ்விங் ட்ரேட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு வருஷம் கிட்டத்தட்ட ஸ்விங் ட்ரேட் பண்றேன், நல்லா பண்றேன், அது தொடர்ச்சியாகவும் ப்ராஃபிட் எடுத்துக்கிட்டு இருக்கேன், லாஸ் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல அதுக்கப்புறம் ஆப்ஷன் போறது அப்படிங்கிறது நல்ல விஷயம். அப்படியே ஸ்விங் ட்ரேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆப்ஷன் போனா கூட டக்குன்னு நம்ம வந்து அதிகமாக கேபிட்டலில் போட்டுடலாமா அப்படின்னா போடாதீங்க. கம்மியாக இப்போ எப்படி ஸ்விங் ட்ரேட்ல ஆரம்பத்தில் பொசிஷன் சைசிங், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி கொஞ்சமாக பணத்தை இன்க்ரீஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் நீங்கள் மறுபடியும் ஆரம்பத்துலேருந்து தான் ஆரம்பிக்கணும். ஆப்ஷன்ஸுக்கு 1 லாட் வாங்குறது, 2 லாட் வாங்குறது இந்த மாதிரி தான் ஆரம்பிக்கணும். ஒரு சில பேர் வந்து எடுத்த உடனே ஒரு லாட் வந்து வாங்குறாங்க, சக்சஸ்ஃபுல்லா ஆயிடுச்சு அப்படின்னா, ப்ராஃபிட் பார்த்தாச்சு அப்படின்னா அடுத்ததே வந்து ஒரு 10 லாட் வாங்குறது, 20 லாட் வாங்குறது, அந்த மாதிரி ஆசையில
அதிகமாக காசை போட்டுட்டு நஷ்டமாகறவங்கள நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். ஸ்விங் ட்ரேட் தெரிஞ்சுக்கிட்டு ஆப்ஷனுக்கு வர்றவங்க வந்து நல்லா ஃபுல்லாகவே வந்து எடுத்தோடனே லாபமாக இருக்குமா அப்படின்னா அது கிடையாது. நஷ்டம் அதிகமாக இருக்காது அப்படிங்கிறது தான் சொல்ல வரேன். உங்கள் கேபிட்டலை மொத்தமாக இழந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் எல்லாருமே எடுத்தோடனே பிகினர்ஸ் வந்து ஆப்ஷன் பண்ணாதீங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ ஸ்விங் ட்ரேடில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆப்ஷன் பண்ணுறது அப்படிங்கிறதுனால நமக்கு அது எப்படி கணிக்கிறது, அதாவது இந்த ஸ்டாக்கு எவ்வளோ தூரம் போகும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு கணிக்க தெரியும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சம் எமோஷன்ஸை ஹேண்டில் பண்ண தெரியும். இப்போ ஒரு சில பேர் சொல்லுவாங்க பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க பிகினர்ஸு. என்னை பொறுத்த வரைக்கும் பேப்பர் ட்ரேடிங் அப்படிங்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயம் கிடையாது. ஏன் அப்படின்னா அதில் வந்து எமோஷன்ஸ் அப்படிங்கிறது சுத்தமாக இருக்காது. நம்ம ரியல் மணி போடக்குள்ளே தான் நமக்கு எமோஷன்ஸ் வேலை செய்யும். எமோஷன்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது நமக்கு தெரியும். நீங்கள் வந்து எடுத்தோடனே அதிகமாக போடணும் அப்படிங்கிறது தேவையில்ல. நிறைய பேர் என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸுக்கும் ஸ்விங் ட்ரேடுக்கும் வந்து மினிமமாக எவ்வளோ அமௌண்ட்டு தேவைப்படும் அப்படிங்கிறத கேட்குறாங்க. மினிமமாக என்னை பொறுத்த வரைக்கும் நான் உள்ளே வரும்போது என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரே ஒரு ஸ்டாக் தான் வாங்கினேன். அதுவும் வோடஃபோன் ஐடியாவில் வாங்கினேன். அப்போ வந்து ₹6 நினைக்கிறேன், ₹6 விற்றுதுன்னு நினைக்கிறேன். அதுலேயும் நான் நஷ்டம் தான் பண்ணினேன். அந்த மாதிரி இதை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா ரொம்ப அதிகமாக தேவைப்படுது அப்படிங்கிறத நினைக்கிறாங்க. 10,000 20,000 அல்லது லட்சத்தில் இருந்தால் மட்டும்தான் ஸ்டாக் மார்க்கெட்டே பண்ணலாம் அப்படிங்கிறத நினைக்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பொறுத்த வரைக்கும் ₹100 இருந்தால் கூட ஆரம்பிக்கிறதுக்கு போதுமானது. கொஞ்சமாக அது கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆகிடும். ஃபஸ்ட்டு ஸ்கில்லை வளர்த்துக்கிறது தான் ரொம்ப 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 முக்கியமானது. அதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வந்த உடனே அதிகமாக பணம் சம்பாதிக்கணும், உடனே சம்பாதிக்கணும் அப்படிங்கிறத நினைக்கிறோம். அது வந்து இங்கே ஒர்க் ஆகாது. எப்படி நம்ம இன்ஜினியரிங் 4 வருஷம் படிக்கிறோம், டாக்டர் 5 வருஷம் படிக்கிறோமோ, இப்போ எப்படி ஒரு ஓவியம் வந்து வரைகிறதுக்கு ப்ரெஷ்ஷு, பெயிண்ட்டு, சார்ட்டு இதெல்லாம் வந்து ஒரு 50 தடவையாவது வீணாக்கி தான் நம்ம கற்றுப்போம் இல்லையா? அதே போல் தான் நம்ம அதிகமாக ட்ரேட் பண்ணி பார்க்கும்போது தான் நமக்கு வந்து எமோஷன்ஸ் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, எப்படி ட்ரேட் பண்ணுறது, எந்த இடத்துல ட்ரேட் எடுக்கணும், எந்த இடத்துல எக்ஸிட் ஆகணும், இது எல்லாமே நமக்கு வரும். அப்போது வந்து கொஞ்சமாக நமக்கு நஷ்டம் ஆக தான் செய்யும். அது அதிகமாக நஷ்டம் ஆகிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பிகினர்ஸ் வந்து ஆப்ஷன் ட்ரேட் எடுக்காதீங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். வேறு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக போடுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.